எல்லா அதிகாரமும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரம். அதிகாரம் எதுக்கு இருக்கிறது என்றால், தீமை செய்கிறவர்களை தண்டிக்கவும் நன்மை செய்கிறவர்களை பாதுகாக்கவும் தான் அதிகாரம் இருக்கிறது. ஒருத்தர் அதிகாரம் இருக்கிறது என்றால் எதன் அடிப்படையில் அதிகாரம் கொடுக்கப்படுது என்றால், பொறுப்பின் அடிப்படையில் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்படுது. அவனுக்கு கர்த்தர் சில ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கிறார், பொறுப்பு கொடுக்கிறார். பொறுப்பின் அடிப்படையில் தான் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. ஒரு நல்ல நல்லொழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், நமக்கு மேல இருக்கிற அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தோம் என்றால் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ முடியும். கடந்த 2-3 வாரமாக அதிகாரத்தின் கீழே, அண்டர் த அத்தாரிட்டின்னு பார்த்தோம். நாம் எல்லோரும் ஒரு அதிகாரத்தின் கீழே இருக்கிறோம். அதிகாரத்தின் கீழாக இருக்கிறது மட்டுமல்ல, நாம் எல்லாருமே அதிகாரத்தை செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஒரு கணவனாக, ஒரு தகப்பனாக, ஒரு ஸ்கூல் டீச்சராக, ஏதோ ஒரு அதிகாரத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு பொசிஷனில் கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். நமக்கு மேலே இருக்கிற அதிகாரத்துக்கு நாம் எப்படி இணங்குகிறோம், எப்படி அதுக்கு ரிலேட் பண்ணுகிறோமோ, அதன் அடிப்படையில் தான் நமக்கு கீழாக இருக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம சரியான விதத்தில் செயல்படுத்த முடியும். மேலான அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படியலை, அதுக்கு இணங்கலைன்னா உங்களுக்கு கீழாக தேவன் வைத்திருக்கிற அதிகாரத்தை நீங்கள் சரியான விதத்தில் செயல்படுத்த முடியாது. ரோமர் 13 திருப்போம். ரோமர் 13 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா அதிகாரமும் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரம் உடையவர் தேவன். மேலான அதிகாரம் உடையவர் தேவன். அந்த மேலான அதிகாரம் உடையவர் அந்த அதிகாரத்துக்கு கீழே நிறைய அத்தாரிட்டி வச்சிருக்க. கவனிச்சு வாங்க, முக்கியமான காரியம், ரொம்ப முக்கியமானது. அதனால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள் சொல்லும் பொழுது அவங்க நரகம் போயிடுவாங்க அப்படி சொல்லலை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. இந்த இடத்துல ஆக்கினைன்னு வரும் பொழுது இந்த உலகத்தில் இருக்க சட்டத்திட்டங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரங்கள், அந்த அதிகாரத்தை நான் மீறி நடக்கிறேன், அதுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லும் பொழுது அதுக்குரிய பனிஷ்மெண்ட் உண்டாக ஆரம்பிக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் எப்படா ஃபைன் பண்ணலான்னு எல்லாருமே கையில் தூக்கிடுறாங்க தெரியுமா? போலீஸ்காரங்க எப்படா 500 ரூபாய் போடலாம், எப்படா 1000 ரூபா போடலாம் அப்படின்னு தான் இருக்காங்க. எனக்கு கூட போன மாதம் ஒரு 1000 ரூபா வந்துச்சு. எதுக்கு வந்துச்சுன்னே தெரியல இது வரைக்கும். ஸ்பீடுக்கு வந்துச்சா எதுக்குன்னு தெரியல, எப்படினாலும் போட்டு விட்ருவாங்க. ஸ்பீடாக போனோம்னா கட்டாயம் ஃபைன் உண்டு. இப்போ எல்லா இடத்தையும் கேமரா வச்சுருக்காங்க இல்லையா? அப்படி அந்த சிவில் லாவை மீறும் பொழுது தண்டனை உண்டு. 3ஆம் வசனம். தண்டனை உண்டுன்னா ஃபைன் உண்டு, சில காரியங்கள் உண்டு. 3ஆம் வசனம். மேலும் அதிகாரிகள் நற்கிரிகளுக்கல்ல துர்க்கிரிகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். கிறிஸ்தவனாக இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவன் நம்மை நேசிக்கிறார். நியாயப்பிரமாணத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம நியாயப்பிரமாணத்தின் கீழே இல்லை, அதாவது அண்டர் த லா இல்லை. லா கீழே இருக்கிறோமா? நான் லாவு கீழே இல்லை, அதனால எனக்கு எந்த லாவும் கிடையாது. நான் எனக்கு எந்த சட்டத்திட்டம் கிடையாது, டிராஃபிக் ரூலும் நான் எனக்கு கிடையாது. நான் எவ்வளோ ஸ்பீட்லேயும் போவேன், யாரையும் இடிச்சிட்டு போவேன், நான் என்னன்னாலும் பண்ணுவேன். ஏன்னா கர்த்தர் என்னை லாவிலிருந்து விடுதலையாக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல நல்லொழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் நமக்கு மேலே இருக்கிற அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தோம் என்றால் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ முடியும். நமக்கு மேலே இருக்கிற அதிகாரத்தை எப்போ கீழ்ப்படியக்கூடாதுன்னா, நமக்கு மேலே இருக்கிற தேவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரத்தை எப்போ கீழ்ப்படியக்கூடாதுன்னா, நமக்கு மேலே இருக்கிற அந்த கணவனுடைய அதிகாரமோ, இல்லை தாய் தகப்பனுடைய அதிகாரமோ, இல்லை கவர்மெண்ட் அதிகாரமோ, மேலான அதிகாரமாக இருக்கக்கூடிய தேவனுடைய அதிகாரத்தை அது மிஞ்சுகிறது, அதை வயலேட் பண்ணுகிறது, அதை நிராகரிக்கிறது என்றால் கணவனுடைய அதிகாரத்துக்கோ, தாய் தகப்பனுடைய அதிகாரத்துக்கோ, பாஸ்டருடைய அதிகாரத்துக்கோ நீங்கள் கீழ்ப்படியணும் அவசியம் கிடையாது. மேலான அதிகாரம்
தேவனுடைய அதிகாரம். அந்த தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறதா இந்த அதிகாரம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி, தேவன் தான் மற்ற எல்லா அதிகாரத்தையும் இந்த பூமியில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்கு மேலே இருக்கிற அதிகாரத்தை நம் சரியான விதத்தில் கீழ்ப்படிந்து நடக்கிறோம், அது முரட்டாட்டம் இல்லாமல் நடக்கிறோம், அதுக்கு இணங்கி நடக்கிறோம் என்றால் இந்த உலகத்தில் சக்ஸஸ் ஆன நிறைவான வாழ்க்கை வாழ முடியும். கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நமக்கு மேலே என்னென்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அதிகாரத்தை கீழ்ப்படிந்து நடக்கணும். ஹோட்டல்லே போகிறீங்க, பார்க்கிங்க்கு ஒரு ஆள் பரிதாபமாக இருப்பார், பாவம். ஒரு டொலலோ பேண்ட்டு போட்டு சொலசோ சட்டை போட்டிருப்பார், ஒரு தொம்பி போட்டு அந்த இடத்துல நிப்பாட்டுக்குன்னு சொன்னாரா என்ன செய்யணும்? அங்கே நிப்பாட்டணும். அந்த ஹோட்டலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அந்த பெர்மிஷன், அந்த வட்டத்துக்குள்ளே அவருக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் அவன் நடக்கணும். இல்லை நான் நடக்க மாட்டேன், நான் பெரிய பணக்காரன், இவன் என்ன சொல்கிறது, அவனுக்கு 10 ரூபா கொடுத்தோம்னா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, தேவனுடைய பிள்ளையாக இருக்கீங்கன்னா எந்த இடத்துல என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அதிகாரத்தை கீழ்ப்படிந்து நடக்கிறது நல்லது, அது ஆசீர்வாதமானது. 8 அதிகாரம் இருக்குன்னு சொன்னேன். முதல் 3 அதிகாரம் வெர்டிக்கலாக இருக்கிற அதிகாரம், கிறிஸ்துவின் அதிகாரம். 2வது காரியம் வார்த்தையின் அதிகாரம். 3வது மனசாட்சியின் அதிகாரம். இந்த 3 அதிகாரத்துக்கும் எந்த விதமான தர்க்கம் இல்லாமல், யோசிக்காமல் அப்படியே கீழ்ப்படியக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும். எபேசியர் 1 திருப்போம். முதல்ல கிறிஸ்து இயேசுனுடைய இந்த சாவர்னிட்டி அத்தாரிட்டி, அவர் மட்டும்தான் சாவரின் அதிகாரம். சொன்னோம்னா சுப்பீரான அதிகாரம், எந்த கேள்விக்குப்படாத ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்துக்கு அப்படியே கீழ்ப்படணும். எபேசியர் 1 அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். தேவன் நமக்கு என்னென்ன ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய மனக்கண்கள் திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். 19ஆம் வசனத்தில் கிறிஸ்துவின் சரீரமாய சபைக்கு அவர் வைத்திருக்கிற அந்த வல்லமை என்ன, மகத்துவம் என்ன, அந்த உயிர்த்தலின் வல்லமை எவ்வாறு கிரியை செய்கிறன்னு சொல்கிறாரு. 20ஆம் வசனம், எபேசியர் 1:20. எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும், இம்மையில் மாத்திரமல்ல மறுபையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் என்னுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். எல்லாவற்றுக்கும் மேலான தலையாய் தந்தருளினார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், அதிகாரமுடையவர், சகல அதிகாரத்துக்கும் ஆளுகைக்கும் அவர் தான் ஹெட்டு. அவருக்கு மிஞ்சின ஒரு அதிகாரம் கிடையாது. அவருடைய அதிகாரத்தை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அதிகாரம் கிடையாது. நீர் ஏன் இப்படி செய்கிறீர் என்று கேட்பதற்கு எந்த மனிதனுக்கு ரைட்ஸ் கிடையாது. பிலிப்பியர் போங்க, பிலிப்பியர் 2:5 வசனத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களுக்கும், கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களுக்கு இருக்க. அவர் தான் லார்டு. ஒருத்தன் அதிகாரம் செலுத்துகிறான், ஒருத்தன் தனக்கு கீழே இருக்கிற மக்களை ஆளுகை செலுத்துகிறான் என்றால் அவனுக்கு இந்த சிந்தை இருக்கணும், கிறிஸ்துவினுடைய சிந்தை இருக்கணும். கிறிஸ்து இயேசுவுள்ள சிந்தையை உங்களுக்கு இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படித்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். தேவனுக்கு சமமாக இருந்தவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். எதுக்கு அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார் என்றால் ஊழியம் செய்வதற்காக வந்தார். இயேசுவே சொன்னார், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்ய வந்தார். ஒரு மனிதன் அதிகாரத்தில் இருக்க விரும்புகிறேன், நான் அதிகாரம் செலுத்த விரும்புகிறேன் என்றால் யார் மேலேயும் லார்ட் ஓவர் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க அப்படின்ட்டு எஜமானுடைய தொனியில் இருக்கக்கூடாது. ஒருத்தனுக்கு அதிகாரம் இருக்கிறது, நல்ல கவனிங்க. ஒருத்தனுக்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் எதன் அடிப்படையில் அதிகாரம் கொடுக்கப்படுது என்றால் பொறுப்பின் அடிப்படையில் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்படுகிறது. அவனுக்கு கர்த்தர் சில ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கிறார், பொறுப்பு கொடுக்கிறார். பொறுப்பின் அடிப்படையில் தான் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. பொறுப்பு இல்லாதவங்களுக்கு
அதிகாரம் கிடையாது. ஒரு வீட்டுக்காரர் இருக்கிறாரு, அவர் வேலைக்கே போக மாட்டார், காலைல எழுந்திரிச்சோன்னே நல்லா சாப்பிடுவார், திரும்பி படுத்து தூங்கிடுவார். நான் சொல்கிறேன் கேளுன்னா என்னத்தை கேட்க? உனக்கு ஒரு பொறுப்பும் கிடையாது, குடும்பத்தை குறித்து பொறுப்பு கிடையாது, பிள்ளைகளை குறித்து பொறுப்பு கிடையாது, எதை குறித்தும் பொறுப்பு கிடையாதுன்னா உன் பேச்சை கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் பொறுப்பு கிடையாது. எதுக்கு கர்த்தர் ஆணுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கிறார் என்றால், அந்த வீட்டினுடைய சகல காரியத்தையும் செய்யக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவர். நல்லா கவனிங்க. வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா வேற, வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது வேற, படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா வேற. ஆனால் நான் எந்த வேலைக்கும் போக மாட்டேன். எங்கள் தெருவில் ஒரு ஆள் இருக்காங்க, நல்ல டெய்லர் இருக்காங்க, ஒரு காலத்தில் எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க. அவனுக்கு வேலை செய்யணும்னா அவனுக்கு பயங்கர கோவம் வரும். வீட்டு விட்டு பற்றி விட்டுச்சுங்க, அம்மா போடான்ருச்சு. ஒரு கணவன்னா யாருங்க? அதிகாரம் உள்ளவர். ஏன் அவருக்கு அதிகாரம் இருக்கு? அந்த வீட்டிலுடைய சகல காரியத்தும் ரெஸ்பான்சிபிள். உங்க வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது, கர்த்தர் யார்கிட்ட வந்து கேட்பாரு? கணவர்கிட்ட தான் கேட்பாரு. நம்ம வீட்டில் பிரச்சனை வந்துச்சுன்னா, பிள்ளைகள் நல்லா படிக்குது, நல்லா நிறைவாக வரனா ஏன் மகன் பிள்ளை சரியில்லைன்னா என்னடி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன் மாயி, பையன் நல்லா சிறப்பாக இருக்கான்னா நான் என் பிள்ளை ஏன் வேண்டா அப்படிமா, சரியாக வளர்ந்தா என்னடி வளர்த்துருக்க பிள்ளைய. ரெஸ்பான்சிபிள் யாருன்னா கணவர் தான். அதனால தான் கர்த்தர் உங்களுக்கு அந்த அத்தாரிட்டி கொடுக்குறாரு. அந்த அத்தாரிட்டி ஏன் கொடுக்குறாருன்ற உங்களுக்கு சர்வன்ட் ஹார்ட் இருக்கணும். வேலை செய்யக்கூடிய ஒரு மனநிலை இருக்கணும். வேலை செய்கிறவர்கள் கீழானவர்கள் கிடையாதுங்க. நீங்கள் மக்களுடைய மதத்தில் யாராவது ஒருத்தர் யாருக்காவது பணிவிடை செய்கிறார் என்றால், பணிவிடை செய்கிறவர் கீழான ஆள் கிடையாது. இயேசு 12 சீசர்களுக்கு பணிவிடை செய்தார், கீழானவரா? இன்னைக்கு சபையில் அதிகார போட்டி இருக்கு, இங்கே இல்லை. சில டினாமினேஷன் சர்ச்சஸில் அதிகார போட்டி இருக்கும், எலெக்ஷன் நடக்கும், எலெக்ஷன் நேரத்தில் வெட்டு குத்துல நடக்கும். ஏன் அதிகாரத்தில் எடுக்கிறாங்க? எதுக்கு? சர்ச்சை கூட்டுறதுக்கா? சர்ச்சை அவர் தான் கூட்டு வரணுமே, சர்ச்சுக்கு இவர் தான் பெயிண்ட் அடிப்பார், இவர் தான் எல்லாவற்றையும் தொடச்சி மாப்பு போடுவார், அதுக்கா? அதிகாரத்தில் சொல்கிறேன் கேளு, அப்படி இல்லை. ஒரு மனிதன் அதிகாரமாக இருக்கிறான் என்றால் தன்னைத்தானே தாழ்த்தி அந்த சர்வன்ட் ஹார்ட்ஸுக்கு வந்துடணும். வீட்டில் ஒரு காரியம் இருக்குன்னா பொறுப்பெடுக்கணும், செய்யக்கூடிய ஆளாக இருக்கணும். அதான் அதிகாரம். கீழே வாசிப்போம். 2:8. அவர் மனுஷ ரூபமாக காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகிய தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண முடிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தினார். பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி இயேசு கிறிஸ்து லார்டுன்னா கர்த்தர் என்கிற நாமத்தை கொடுத்திருக்கிறார். அவர் தான் அதிகாரம் உள்ளவர். சகல அதிகாரமும் டொமினியனும் அவருக்கு உட்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்திய விசேஷம் 19:16 சொல்லுகிறது, அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, லார்ட் ஆஃப் லார்ட். எல்லா லார்ட்ஸுக்கும் லார்டு. உங்க அப்பா பெரிய லார்டுங்கிறார் பார்த்தீங்களா? எங்க அப்பா பெரிய லார்டு. உங்க அப்பா பெரிய லார்டு. ஆமா, எங்க அப்பா பெரிய பெரிய லார்டு, லார்டுக்கு லார்டு. பைபிள் சொல்லுதுங்க, அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தான் இருக்கு. கர்த்தாதி கர்த்தான்னா லார்ட்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். அவருடைய அதிகாரத்தை கேள்வி கேட்கக்கூடாது. கர்த்தர் சொல்றார், நல்லா கவனிங்க, கர்த்தர் சொல்றார். 10வது மாடியிலிருந்து குதினா குதிக்கலாம். கர்த்தர் சொன்னா, உங்க உணர்ச்சி சொன்னா குதிக்கூடாது. ஆனால் கர்த்தர் சொல்ல மாட்டார். கர்த்தர் ஒரு காரியம் செய்ய சொல்றார் என்றால் எந்த கேள்வியும் கேட்காதீங்க. கர்த்தர் சொன்னார் என்றால் அது உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக செய்வார், உங்களோட ஆசீர்வாதத்துக்கு சொல்லுவார். அதை நீங்கள் ஓட்டு போட முடியாது, அதை டிபேட் பண்ண முடியாது என்றால் கர்த்தர் சுப்பீர் அதிகாரம். 2வது அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தையின் அதிகாரம். என்றால் அவருடைய வார்த்தை சத்தியமாக இருக்குதுன்னு இருக்கு. வார்த்தை சத்தியத்தை சொல்றதுன்னு சொல்லலை. உங்களுடைய வசனமே சத்தியம். சத்திய ஆவியானவர் குறித்து பேசும் பொழுது, சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். சத்தியம்ங்கிறது மாறாதது. தமிழில்
நல்லா கவனிங்க, சத்தியங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? சத்தியங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு, உண்மைங்கிறது தான் தமிழ் வார்த்தை. ஆனால் நமக்கு ரெண்டுமே உண்மைன்னு சொல்ல முடியாது. ட்ரூத்தும் உண்மை தான், ஃபேக்டும் உண்மை தான். ட்ரூத்துங்கிறது மாறுதலுக்கு உட்படாது. தேவனோட வார்த்தை சத்தியம் சொல்கிறோம் என்றால் அது மாறுதலுக்கு உட்படாது, எந்த காலத்திலையும் மாறவே மாறாது. அவரோட தழும்புகளால் சுகமானே, அது என்னது? சத்தியம். இன்னைக்கு சில பலவீனங்கள் இருக்கலாம், சில முதுகு வலி இருக்கலாம், அது மாறக்கூடியது. தேவனோட வார்த்தை மாறாதது, சத்தியம் உள்ளது. சொன்னது புரியுதுங்களா? சத்தியத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு நடக்கிறோம் என்றால் நம்ம ஜெயமுள்ள மக்களாக மாறுறோம். 2 தீமோத்தேயு திருப்போம், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். நல்லா கவனிங்க, நமக்கு மேலே இருக்கிற அதிகாரத்துக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கிறோம் என்றால் அது ஆசீர்வாதத்தையும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். 2 தீமோத்தேயு 3:14 நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளை நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்து கொள்ளுகிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க, ஒரு மனிதனை ஞானமுள்ளவனாக மாற்றுகிறது என்றால் கர்த்தருடைய வார்த்தை. இவருக்கு ரொம்ப வயசாயிருச்சு ஆனாலும் ஞானமாக இருப்பார். வயசாயிருச்சுன்னா என்ன அர்த்தம்னா வயசாயிட்டார்னு அர்த்தம். அவ்வளோதான். ஒரு மனிதனை ஞானமுள்ள மனிதனாய் மாற்றுகிறது என்னதென்றால் வசனம். எத்தனையே வயதானவர்கள் மூடர்களாக இருக்காங்க, எனக்கு தெரியும். சிலருக்கெல்லாம் வயசு ஆக ஆக கிறுக்குத்தனம் நிறையா பிடிக்கும், தெரியுமா? நான் பார்த்துருக்கேன். ஆண்டவருடைய அதிகாரத்தை கீழ்ப்படலை, வசனத்தின் அதிகாரத்தை கீழ்ப்படியலைன்னா அது உங்களை ஞானம் உள்ளவனாக மாற்றாது. ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை உங்களை எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ள ஆளா மாற்றுகிறது, உறுதியுள்ள ஆளா மாற்றுகிறது, ஸ்திரத்தன்மை உள்ள மாற்றுகிறது. தேவனோட வார்த்தையில் எந்த அளவுக்கு இதான் சத்தியம் இதான் உண்மை நினைச்சீங்கன்னா நிறைவான வாழ்க்கை வாழ முடியும், குறைவில்லாத வாழ்க்கை முடியும். வசனம் சொல்லிச்சா அப்படி கேட்கணும். 2 பேதுரு 1:20-21 சொல்றாரு, வாசிங்க. வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனமும், வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை சொல்றாங்க. என்ன பழைய ஏற்பாட்டு புத்தகங்கிறது தீர்க்க தரிசனங்கள், மோசையின் ஆகமங்கள், சங்கீதங்கள். வேதத்துள்ள எந்த தீர்க்க தரிசனம் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. வேதத்தில் ஒரு காரியம் சொல்லிச்சுன்னா பேதுரு சொன்னாரு, பவுலு சொன்னாரு அப்படின்னு நீ நினைக்கக்கூடாது. அது ஒரு மனிதனுடைய சுய தோற்றத்தில் சுய எண்ணத்தில் உண்டானது கிடையாது. அவர் எதே ஒரு அர்த்தம் கொண்டு எழுதுகிறாரும் கிடையாது. அதைத்தான் நான் முதல்ல அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினாங்க. முதல் காரியம் சொன்னேன், சுப்பீரியர் அதிகாரங்கிறது கிறிஸ்துவின் அதிகாரம். கிறிஸ்துங்கிறது லிவிங் வார்த்தை, அதாவது ஜீவ வார்த்தை. அவர் தான் லிவிங் வேர்டு. வேத எழுத்துக்கள் இது ரிட்டன் வேர்டு. இந்த ரிட்டன் கவனிக்கிறீங்களா? இந்த ரிட்டன் வேர்டை எழுதினவர் திருத்தவத்தின் 3வது நபராக இருக்கிறவர், திருத்தவத்தின் 2வது நபராக இருக்கிறவர் கிறிஸ்து. அவருக்கு எந்த அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் திருத்தவத்தின் 3வது நபராக இருக்கக்கூடிய ஆவியானவர் மூலமாக ஏவப்பட்ட வேத எழுத்துக்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. சங்கீதம் 119 எடுங்க. சங்கீதம் 119 142. உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். வேதம் சத்தியம்னா வேதம் சொல்றது மட்டும்தான் சத்தியம், நித்தியம் மாறாதது. முதல்ல பாவம் எப்படி வந்துச்சு? முதல் பாவம் எப்படி வந்துச்சு?
கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்பட வச்சான் பிசாசு. தேவன் சொன்னது உண்டா? அவர் தப்பு, அவர் இப்படி சொல்லலை, ஏமாத்துறார் உன்னையே. இந்த மரத்தின் கனி சாப்பிட்டா நீ கெட்டு போக மாட்ட, மரத்தின் கனியை சாப்பிட்டா நீ நல்லா ஆயிருவ. தேவனோட வார்த்தையின் மேலே சந்தேகப்பட வச்சான். எப்பப்பெல்லாம் தேவனோட வார்த்தையின் உத்தமத்தின் மேலே உங்களுக்கு சந்தேகம் வருகிறதோ அப்பப்பெல்லாம் பிசாசு உங்கள் வாழ்க்கையில் தோல்வியை ஏற்படுத்துவதற்கு உங்களை வஞ்சித்திருக்கான்னு அர்த்தம். சத்தியம் விடுதலையாக்கும், பொய் நம்மை வஞ்சித்திரும். வசனம் சொல்லுதா? அப்படி கேட்கணும். நான் சொன்னா நம்ப வேணாம், நான் இந்த வசனத்திலிருந்து சொன்னா நம்புங்க. நானா ஒன்று சொன்னேன்னா அது உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நான் எடுத்து சொன்னேன்னா அவர் சொல்லுவார் 1000. நம்ம தானே ரியாலிட்டியை பார்க்குறோம்னா நீங்கள் அதை நம்பலன்னு அர்த்தம். யோவான் 8 சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, சத்தியம் எப்பொழுதுமே சத்தியம் நம்ம விடுதலையாக்கும். வசனம் சொல்லுது, நான் அப்படியே கீழ்ப்படுகிறேன். நான் என்ன உணர்ந்தாலும் உணராட்டாலும் கர்த்தருடைய வசனம் மட்டும்தான் உறுதின்னு நினச்சிங்கன்னா அது நம்மை விடுதலையாக்கும். நான் பேசுகிற சத்தியம் மக்களுக்கு பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகிற சத்தியம் கிடையாது. இந்த அந்த அதிகாரத்தின் கீழே கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், உன்னை வாழாக்காமல் தலையை வாக்கார், அப்படியே உணர்ச்சி போனோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா 1980 நேரத்தில் அமெரிக்காவில் ஒரு மூமெண்ட் வந்துச்சுங்கிறாங்க. இப்போ இல்லை, ஆனால் அந்த மூமெண்ட் வேறு ஃபார்முலா உள்ள நுழையுது. கவனிங்க, அதை ஷெப்பர்ட் ஷீப் மூமெண்ட்னு ஒரு மூமெண்ட் வந்திருக்கு. ஷெப்பர்ட் ஷீப் மூமெண்ட், மேய்ப்பன் ஆடுகள் மூமெண்ட்டு. ஆரம்பிக்கும் போது நல்ல கண்ணோட்டத்தில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க, தப்பு கிடையாது. ஆனால் போக போக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீ ஊரை விட்டு வெளியே போனால் கூட என்கிட்ட சொல்லாமல் போகக்கூடாது. அதாவது முழு கண்ட்ரோலும் எங்கள் கருத்தில் தான் இருக்குது. நீ பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கூட நான் சரின்னு சொன்னா தான் நீ ஓகே சொல்லணும். இந்த காரியம் கத்தரால் வந்தோன்னு சொல்லக்கூடாது. நீ டோட்டல் கண்ட்ரோல். நல்லா கவனிங்க, சொல்லிட்டு போகிறது நல்லது. பாஸ்டர் வெளியூர் போகிறோம், இந்த நேரம் வர முடியாது அப்படி சொல்லிட்டு போகிறேன்னா அது ஒரு குடும்பம், அது நல்லது. ஆனால் நீங்கள் எங்கே போனாலும் என்னுடைய அதிகாரத்தின் கீழே தான் இருக்கீங்க. என்னுடைய அதிகாரத்துக்கு மிஞ்சி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் சபிக்கப்பட்டு போவீங்கன்னே தப்பு. மேலான அதிகாரம் கிறிஸ்துவின் அதிகாரம், 2வது வார்த்தையின் அதிகாரம், 3வது மனசாட்சியின் அதிகாரம். உங்களுக்குள்ள மனசாட்சி இருக்கா? இருக்கா? மனசாட்சியை வச்சது கர்த்தர். ஒரு நாளும் நான் சொல்லுகிற எந்த ஒரு காரியமும் உங்கள் மனசாட்சியை வயலேட் பண்ணி செய்ய சொல்லுதுன்னா செய்யக்கூடாது. நான் சொல்கிறது உங்கள் மனசாட்சியை உறுத்துது, மனசாட்சி சொல்லுது வேணாம் சொல்லுதுன்னா மனசாட்சியை மீறி எந்த ஒரு காரியம் செய்யக்கூடாது. அது நல்ல மனசாட்சி இருந்துச்சுன்னா, நான் சொல்கிறது நல்ல மனசாட்சி, சூடுண்ட மனசாட்சி சொல்லலை, நல்ல மனசாட்சி, வசனத்தினால் சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய மனசாட்சி உறுத்துறது மாதிரி எந்த ஒரு காரியம் செய்யக்கூடாது. ரட்சிக்கப்படாத மனிதனுக்கு மனசாட்சி இருக்கா? இருக்கா இல்லையாங்க? இருக்கு. வாசிப்போம். ரோமர் 2 திருப்போம். ரோமர் 2:12. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டுப்போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புரஜாதிகள், தேவனை அறியாத மக்கள், அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புரஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லை, ஆனால் அவங்களுடைய சுபாவத்தின்படி இது நல்லது இது கெட்டதுன்னு அவங்களுக்கு தெரியுது. கவனிங்க, அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனை ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே, இது நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே விளங்கும். கவனிங்க, மக்கள் கேட்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி, பாஸ்டர்
நம்ம சுவிசேஷம் கேட்டிருக்கோம். ஒருத்தர் அண்டார்டிகா காட்டுக்குள்ளே இருக்கிறார். அவர் இதுவரை யாருமே பார்த்தது கிடையாது, யாருமே சந்தித்தது கிடையாது. அவருக்கு இயேசு தெய்வம்னு தெரியாது. அவர் பரலோகம் போவாரா? அவருக்கு சுவிசேஷமே கேட்டது கிடையாது, சுவிசேஷமே அறிவிச்சது கிடையாது. அவர் ஒரு நாளும் சுவிசேஷ செய்தி கேட்கப்படலை. அவர் பரலோகம் போவாரா? போவாரா? அவன் என்ன தப்புன்னா, உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுச்சா உனக்கு அறிவிக்கப்படலை. நல்லா கவனிங்க, அதான் இங்கே பேசுகிறாருங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அவனுக்கு என்ன அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ, அவனுக்கு என்ன தெரியுமோ அதன் அடிப்படையில் தான் அவன் டீல் பண்ணுறாரு. தேவனை அறியாத பிரஜாதி மக்களுக்கும் மனசாட்சி ஒன்று இருக்கா? அவனுக்கு நியாயப்பிரமாணம் இருக்கா? அவனுக்கு 10 கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கா? பிரஜாதி மக்களுக்கு கொடுக்கப்படலை. ஆனால் விபச்சாரம் தப்புன்னு அவனுக்கு தெரியுமா? தன் மனைவியை ஒருத்தன் தப்பா டீல் பண்றான்னா போட்டு தள்ளினான்ல, அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் மனசாட்சி சொல்லுது தப்புன்னு தெரியுது. அவனுடைய பொருளை எடுத்துட்டீங்கன்னா அவன் சண்டைக்கு வர்றான். எப்படி தெரியுது? அவன் மனசாட்சி சொல்லுது. அவனுக்கு என்ன தெரியுமோ அது அடிப்படையில் அவனை டீல் பண்ணுவார். உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுருச்சு, அவனுக்கு அறிவிக்கப்படலை. அதான் சொல்றான், சுவிசேஷத்தின்படி தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். எது விளங்கும்? அவனுடைய மனசாட்சியில் இது நல்லதுன்னு தெரியுது. 1ஆம் இடத்துல பேசுறாரு. எல்லா மனுஷனுக்கும் தேவன் ஒருவர் உண்டு என்கிற அறிவு உள்ள எல்லா மனுஷனுக்கும் இருக்கு. ஒருத்தனுக்கு போக்கு சொல்ல இடம் இல்லைன்னு இருக்கு. அவனுக்கு ஏதோ ஒரு உணர்வை கொடுக்குறாரு. அந்த உணர்வின் அடிப்படையில் அவன் எப்படி நடக்கிறானோ அதன் அடிப்படையில் அவன் டீல் பண்ணாக்க. அப்படிங்க ரோமர் 14 வாங்க. இதை குறித்து பேசுறார். இங்கே மனசாட்சியை பற்றி பேசுறார். ரோமர் 14:23 கவனிச்சே வாங்க. ஒருவன் சமுசயப்படுகிறவனாய் புசித்தால், சமுசயப்படுகிறவனாய் புசித்தான்னா சந்தேகப்படுகிறவனாய் புசித்தால், யாராச்சும் நல்ல தமிழில் மொழிபெயர்த்தாங்கன்னா நல்லது. சமுசயப்படுகிற, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சமுசையான்னா சமுஷா தான் மனசில் வரும். ஒருவன் சமுசயப்படுகிறவனாய் புசித்தால்னா, சந்தேகப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினால வராத யாவுமே பாவமா. எதை குறித்து பேசுறார்? ஒருவன் சமுசயப்படுகிறவனாய் புசித்தால். எதை குறித்து பேசுறார்? சாப்பிட்றத குறித்து பேசுறார். மேலே மாம்சம் சாப்பிட்றத பற்றி பேசுறார். ரோமர் 14ஆம் அதிகாரமும் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வீட்டில் படிக்க. இதில் நான்வெஜ் சாப்பிட்றத குறித்து பேசுகிறார். சில நீ நான்வெஜ் சாப்பிட்ற, சில நான்வெஜ் சாப்பிட மாட்டேக்கான், அதை பற்றி பேசுகிறார். 1 கொரிந்தியர் 8 விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை பற்றி பேசுகிறார். 2லுமே சாப்பிட்றத குறித்து பேசுகிறார். ஆனால் மெயினாக எதை கொண்டு வராலும் மனசாட்சி குறித்து சொல்கிறார். ஒருத்தன் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை ஒருத்தன் சாப்பிட்றான் 1 கொரிந்தியர் 8. அவன் அவன் மனசாட்சிக்கு தப்பாக தெரியல. ஏன் தப்பாக தெரியலன்னா, அது அவனுக்கு ஒரு பொருளாகவே தெரியல. அவனுக்கு நான் சொன்னது புரியுதுங்களா? அந்த விக்கிரகத்தை அவன் ஒரு பொருட்டாவே நினைக்கல. ஏதோ கொடுத்துட்டாங்கடா அப்படின்னு சோத்திரம் போட்டு சாப்பிட்றான். அவனுடைய மனசாட்சி அவனுக்கு உறுத்தலை. ஆனால் இன்னொருத்தருக்கு உறுத்துது. ஏன் உறுத்துதுன்னா, அவனுக்கு போதிக்கப்பட்டது என்னதென்றால் விக்கிரகங்களுக்கு படைக்கிறதை பேய்களுக்கு படைக்கிறான்னு அவனுக்கு போதிக்கப்பட்டிருக்கு. அவன் மனசாட்சி உறுத்துது, சாப்பிடாதன்னு உறுத்துது. கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு உறுத்துச்சுன்னா சாப்பிடாதங்கிறார், உறுத்தலையா சாப்பிடுங்கிறார். நான் சொன்னது புரியுதுங்களா? நான் மற்ற சாமிக்கு நல்லா கவனிங்க. நான் கரெக்டாக படையல் போட்டு உங்களுக்கு கொடுக்குறான்னு சொன்னால் சாப்பிடாதீங்க. அது பழி செலுத்தி வர்றது. இங்கே ஹலால் செய்யப்பட்டது அப்படின்னு இப்போ சாப்பிட்டீங்களா? அல்லாவுக்கு படைச்சது. அல்லாஹ் சாமி கிடையாது, தெரியுமா? அல்லாஹ் நம்ம சாமி கிடையாது, வேற. அப்படின்னா நீங்கள் அடுத்த சாமியை படைச்சே சாப்பிட்ருக்கீங்க. பாய் கட்டில் கறி வாங்கினீங்கன்னா சாப்பிட்ருக்கீங்க. நீ எதையும் நோண்டாதீங்க. கொடுத்தானா
சோத்திரம் போட்டு, ஆண்டவரை இது நீர் படைச்சீர், என் மனசாட்சியில் கிளியராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சாப்பிட்லாம். ஒரு மாதிரி உறுத்துது பாஸ்டர், தூக்கி வெளியே போட்டுரு, இல்லாட்டி ஏன்டா கூட நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் சோத்திரம் போட்டு, ஆண்டவரை இது படைத்தது நீர்னு சொல்லி நான் பரிசுத்தப்படுத்தி சாப்பிட்றேன், என் மனசாட்சி உறுத்தலை. அப்புறம் ரோமர் 14 டயட்ரி லாவை பற்றி பேசுகிறார். யூத மக்கள் ரசிக்கப்பட்ட ஒன்றுக்கு ரோமர் வந்து ரோம மக்களுக்கு எழுதப்பட்டது சுவிசேஷம். ரோம மக்களுக்கு டயட்ரி லா இருக்குது. டயட்ரி லான்னா நண்டு சாப்பிட மாட்டோம், நண்டு சாப்பிடக்கூடாது, அவங்க ப்ரான் சாப்பிடக்கூடாது. நமக்கு கிடச்சோம்னா நம்ம பூந்து விளாடுவோம். நண்டும் ப்ரானும் கிடச்சுன்னா அவன் சாப்பிட மாட்டான், ஏன்னா அது சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. நான் சொன்னது புரியுதுங்களா? டெட்டு செத்து போனதை சாப்பிட மாட்டான். ஆனால் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாரு ஒரு ஆடு மேய்க்கிறவர், பாஸ்டர் இந்த மாதிரி எங்கள் ஆடு திடீர்னு செத்து போச்சு, உங்கள் ஊரில் கறி கொண்டு வருவான்னு கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உண்மையாவா? போய் சொல்லக்கூடாது, சர்ச்சுக்குள்ளே இருக்கிறோம். கறி கடையில் கறி வாங்குறீங்க, செத்த ஆடு தான் பாதி பேர் அறுத்து போடுறான் தெரியுமா? இந்த சைடில் ஆடு மேய்க்கிறவங்களுக்கெல்லாம் ஆடு செத்து போச்சுன்னா கொண்டு வந்து 500 ரூபாய்க்கு போட்டு போயிடுவான் ஆட்டை, மிஞ்சி போனால் 1500 போடுவான். அப்படியே அறுத்து உங்களுக்கு வந்து மறுநாள் வந்து 1200 கறியாக வைப்பான். நான் பார்த்துருக்கேன் செத்தாடு உள்ளே போட்டதை. அப்போ நீங்கள் டயட்ரி லாவை மீறிட்டீங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? யூத மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இதை புசி இதை புசியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை மீறிட்டீங்க. புறஜாதி மனுஷன் எதை கிடைச்சாலும் சாப்பிடுவான். நாரையை கிடைச்சாலும் சாப்பிடுவான், கொக்கு கிடைச்சாலும் சாப்பிடுவான், காக்கா கிடைச்சாலும் சாப்பிடுவான். சமீபத்தில் சென்னையில் ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ண ஐஜி ஆஃபீஸில் போய் நைட்டு நேரத்தில் பூனைகள் எல்லாம் பிடிக்கிறாங்கன்னு சொல்லி. எதுக்கு பூனையை பிடிக்கிறான்? உங்களுக்கு கொடுக்குத்தான். பிடிச்சாங்க சொல்கிறாங்க, 100 ரூபாய்க்கு பிடிச்சி கொடுக்குறான் ஒரு பூனையை. என்ன கறி வருதுன்னு தெரியாது, நம்ம என்ன கிடைச்சா சாப்பிட்டு போகிறோம். ஆனால் யூத மக்களுக்கு அது உறுத்துது. உனக்கு உறுத்துச்சுன்னா சாப்பிடாத. அப்புறம் சொல்கிறாரு, நீ சாப்பிட்ற ஒரு காரியம் சாப்பிட்ற, ஒருத்தனுக்கு உறுத்துது, அது அவனுக்கு முன்னாடி சாப்பிடாதங்கிறாரு. ஏன்னா அவனுடைய மனசாட்சியை நீ இன்னும் டச் பண்ணாதாங்கிறாரு. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? இப்படி ஒவ்வொரு விசுவாசியும் அடுத்தனுடைய மனசாட்சியை கனப்படுத்தக்கூடியதில் வாழ்ந்தான்னா கிறிஸ்தவமே வேற மாதிரி இருக்கும். நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு காலத்தில் டிவி பார்க்காதீங்க, டிவி இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் சாத்தான் இருக்குன்னு பொதிச்சாங்களா? அதை கேட்டுட்டு வந்து சாத்தானை 2வது மாடிலேருந்து போட்டு உடைச்சாங்க. நான் சாத்தானை உடைச்சிட்டேன், என் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அப்படி சொல்லுவாங்க. நான் வீட்டுக்குள்ளே போனேன், மூளையில் ஒரு சாத்தான் இருந்துச்சு. அது என்னது? டிவி. இப்போ அதே பிரசங்காரெல்லாம் டிவியில் வர்றாங்க. டிவி பார்க்கக்கூடாது பாவன்னு சொன்ன எல்லா ஊழியக்காரன் கையில் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா? அன்னைக்கு உறுத்துச்சு, இன்னைக்கு உறுத்தலை. நான் சொன்னது புரியுதுங்களா? உறுத்தும் போது பாவம், உறுத்தாத போது பாவம் இல்லை. கவனிங்க, ஒருத்தர் சொல்றாரு தங்கம் போட்டால் பாவங்கிறாரு, தங்கத்தை போட்டீங்கன்னா வியாதி வருங்கிறாரு. உங்களுக்கு உறுத்துதா தங்கம் போட்டா? என்கிட்ட கொடுத்துருங்க, எனக்கு உறுத்தலை. இல்லாட்டா பக்கத்தில் இருக்க சிஸ்டர்கிட்ட கொடுத்துருங்க, அவங்களுக்கு உறுத்தலை. உறுத்து மனம் உறுத்துச்சு. ஏன் உறுத்துதுன்னா அது உங்களுக்கு டீச் பண்ணப்பட்டிருக்கிறது. சனிக்கிழமை சர்ச்சுக்கு போனாதான் கர்த்தரை அங்கீகரிப்பார்னு ஒரு குரூப் இருக்கு இல்லையா? வெள்ளிக்கிழமை நைட்டு 6 மணிலேருந்து சனிக்கிழமை 6 மணிக்குள்ளே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடணும். ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா நீங்கள்லாம் பாவிகள், பரலம் போக முடியாது. ஆமாம் சார், பொன்ரா சாருடைய அப்பா அவர் பரலம் போயிட்டார், கட்டாயம் போயிட்டார், பரலத்தில் தான் இருக்கார். அவர் என்கிட்ட ஒன்று கேட்டார், ஒரு நாளைக்கு நீங்கள்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி பதில் சொல்லணுன்னாரு. என்னையே கேட்பாருண்ணே, ஏன் சனிக்கிழமை சர்ச்சுக்கு போகலான்னு கேட்டால் பதில் சொல்லிக்கிறையான்னு. நீங்கள் சனிக்கிழமை போதும் சல்லதுன்னு உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கு. ஒருத்தனுக்கு வாரத்தின் முதல் நாள் போனால் தான் அவனுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. நான் சொன்னது புரியுதுங்களா? நான் உங்களை கண்டம் பண்ணலை, நீங்கள் போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு.
உங்களை நான் குற்றவாளியும் தீர்க்கலை, என்னையும் நீங்கள் குற்றவாளியும் தீர்க்காதீங்க. ஏன்னா என் மனசாட்சி இதில் உறுத்தலை. நான் சொன்னது புரியுதுங்களா? ஆனால் தப்பு பண்ணும் போதும் உறுத்தலைன்னா சூடுண்ட மனசாட்சி. சில மேலை நாடுகளில் லிவிங் டுகெதர்னு பண்ணுறாங்க. லிவிங் டுகெதர்னா கல்யாணம் பண்ண மாட்டாங்க. நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்ன நேசிக்கிற. நமக்கு எதுக்குள்ள தாலிங்கிற ஒரு கட்டுப்பாடு, மோதிரங்கிறது கட்டுப்பாடு. 2 பேர் சேர்ந்து வாழ்வோம், பிடிச்சா வாழ்வோம், பிடிக்கலன்னா ஹாய் பாயின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இதில் என்ன பாவங்கிறீங்க? அது பாவம். நீங்கள் செய்கிறது வேசித்தனம். அது வேதம் வேசித்தனம் சொல்லுது. அது நான் சொன்னது புரியுதுங்களா? உங்களுக்கு சரின்னு பட்டதுனால சரின்னு கிடையாது. அதனால தான் மனசாட்சி 3வது சொன்னேன். முதல்ல கர்த்தர், அப்புறம் வார்த்தை, அப்புறம் தான் மனசாட்சி. இந்த மனசாட்சி கர்த்தருடைய அதிகாரத்துக்கும் வார்த்தையின் அதிகாரத்துக்கும் உட்பட்டிருக்கணும். நான் சொன்னது புரியுதுங்களா? வாசிப்போம். அப்போஸ்தலர் 17. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததனால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். இவங்க நற்குணசாலிகள். பவுல் பிரசங்கம் பண்றாரு. பவுல் ஒரு அப்போஸ்தலர், தேவனால் பயன்படுத்தப்பட்டவர், செத்தவர்களை உயிரோடு எழுப்பினவர். இவருடைய கர்ச்சிப்புல குணமாக்கக்கூடிய பவர் இருந்துச்சு. இவர் இடத்துல வார்த்தையை பேசும் பொழுது அந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் அப்படியே ஏற்றுக்கலை. அவர் என்ன சொன்னாலும் அப்படியும் விழுகலை. வசனத்தோடு கம்பேர் பண்ணி தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தாங்க. அவர் சொன்னது சரியா இல்லையா என்று ஆராய்ந்து பார்த்ததுனால தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகள் இருந்தாங்க. அவங்க சொல்றது சரியா இல்லையா என்று அவங்களுடைய உள்ளான இன்னர் மனசாட்சி வார்த்தையின் அடிப்படையில் சாட்சி சொல்றதா என்பதை ஆராய்ச்சி பார்த்தாங்க. அப்போஸ்தலர் 23 வாங்க. அப்போஸ்தலர் 23 இது 3மே இருக்கும். நான் சொன்ன 3 பாயிண்ட் வந்து இந்த வெர்டிக்கல் இருக்க ஹையர் அத்தாட் இருக்கு இல்லையா, அது 3மே இருக்கும். அப்போஸ்தலர் 23 1ஆம் வசனத்திலிருந்து. பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயத்திலும் நான் நல் மனசாட்சியோட தேவனுக்குன்பாக நடந்து வந்தேன். நான் இதுவரைக்கும் செஞ்ச எல்லா காரியங்களும் தேவனுக்குன்பாக என் மனசாட்சி சொல்லுதியா, நான் நல்லது தான் செஞ்சேன்னு சொல்லுது. 2ஆம் வசனம். அது பிரதான ஆசாரியனை அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி இவன் வாயிலை அடிங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உண்மை அடிப்பார். நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறாய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் என்னை அடிக்க சொல்லலாமா என்றான். சமீபத்தில் நின்றவர்கள் தேவனுடைய பிரதான ஆசாரியரை பைராயா என்றார்கள். அதற்கு பவுல், சகோதரரே, இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது. உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே. கவனிங்க, நல் மனசாட்சியின்படி நான் வாழ்ந்தேங்கிறார். என்னோட மனசாட்சியில் நான் பர்ஃபெக்டாக வாழ்ந்தேங்கிறாரு. அதை கேட்ட உடனே பிரதான ஆசாரியன் அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்க மாட்டேக்கான்னு நினைக்கிறேன். அவன் வாயில் அடிங்கன்னு சொன்ன உடனே ஒருத்தன் வாயில் ஓங்கி அடிச்சிட்டான். அடித்த உடனே ஒரு கோவப்பட்டு சொல்கிறாரு, என்னை அடிக்கிறீல, நான் உண்மை உள்ளவன் என்றும் நீ தப்புள்ளவன் என்பதை கர்த்தர் உன்னை நியாயம் தீர்ப்பார், உன்னை அடிப்பாருங்கிறார். அது வரைக்கும் அவரோட மனசாட்சியில் கிளியர் கான்சியஸ் இருக்குது. ஒருத்தனை வந்து கர்த்தர் உன்னை நியாயம் தீர்ப்பான்னு சொல்லும்போது வரவு கூட அவரோட மனசாட்சியில் நம்ம மீறலைன்னு தெரியுது. நான் சொன்னது புரியுதுங்களா? உடனே பக்கத்தில் ஒரு ஆள் சொல்கிறான், ஏய்யா பிரதான ஆசாரியனை போய் இப்படி திட்டுறியேன்னு சொன்ன உடனே சொல்கிறாரு, ஆமாம் வசனம் சொல்லுதே, உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாதாயேன்னு இருக்கு, நான் மனம் திரும்புகிறேங்கிறாரு. முதல்ல அவரை பார்க்கும்போது பிரதான ஆசாரி மாதிரி தெரியல, செயல்பாடுகள் வந்து சைத்தான் மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதனால ஒரு சாபத்தை விடுறாரு. அவர் வார்த்தை சொல்றதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். உன்னுடைய சொல்றது ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாதாயேன்னு சொல்லியிருக்கே அப்படின்னு அப்படியே கீழ்ப்படுகிறார். நல்லா கவனிங்க, நமக்கு மேலே இருக்கிற அதிகாரத்துக்கு எப்பவுமே கீழ்ப்படிந்து நடக்கணும். அந்த அதிகாரம் தப்பான அதிகாரமாக இருக்கிறது, வார்த்தைக்கு விரோதமாக அதிகாரமாக இருக்குன்னா நாம் கீழ்ப்படிய வேணாம். இது முதல்ல மூணு அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் இந்த அதிகாரம் இருக்கு. 4ஆம் அதிகாரம். 4ஆம் அதிகாரம் சொல்லும் பொழுது இந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட 4ஆம் அதிகாரம், இது 3மே வெர்டிக்கல். என்னது?
கிறிஸ்து இயேசுவுள்ள அதிகாரம், வார்த்தையின் அதிகாரம், மனசாட்சியின் அதிகாரம். மற்ற 5 காரியங்கள் இப்படி ஹரிசாண்டல் இருக்கிறது. மனுஷனோடு டீல் பண்ணக்கூடியது, இது கேள்வி கேட்கக்கூடியது, நிதானிக்கக்கூடியது, சிந்திக்கக்கூடியது. ரோமர் 13:4 உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடிக்கிறதில்லை. தீமை செய்கிற மேல் கோபாக்கினை வரும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படுகிறோம். எல்லா அதிகாரம் கவனிங்க, எல்லா அதிகாரத்தையும் தேவன் ஏற்படுத்தினது. குறிப்பாக 4வது அதிகாரங்கிறது சிவில் சிஸ்டம், அதாவது போலீஸ்காரங்க, நீதிபதிகள், ஸ்கூல் சிஸ்டம், டீச்சர்ஸு, இதெல்லாம் சிவில் அதிகாரத்துக்கு உட்பட்டது. எல்லா அதிகாரமும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரம். அதிகாரம் எதுக்கு இருக்கிறது என்றால், தீமை செய்கிறவர்களை தண்டிக்கவும் நன்மை செய்கிறவர்களை பாதுகாக்கவும் தான் அதிகாரம் இருக்கிறது. எந்த விதமான சட்டத்திட்டம் இல்லை, எந்த விதமான சிவில் லாவும் இல்லை. அப்படின்னா நம்ம நிம்மதியாக வாழ முடியாது. ஒரு டிராஃபிக் இருக்குது, அது 2 போலீஸ்கார் இல்லைன்னா அந்த இடத்துல எப்படி ஜாம் ஆகுதுன்னு பாருங்கள். ஆனால் அந்த போலீஸ்கார் தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்கிறார் என்றால் அந்த இடத்துல டிராஃபிக் கரெக்டாக இருக்கும். போக வேண்டிய ஆட்கள் போவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஒருத்தன் வயலேட் பண்ணுறான்னா அவனுக்கு ஃபைன் பண்ணுறாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? எல்லா கவர்மெண்ட்டையும் எல்லா சட்டத்திட்டங்களையும் தேவன் நம்முடைய நல்லொழுக்கத்திற்காக தேவன் ஏற்படுத்தினார். பரலோகத்திலிருந்து தப்பு செய்கிறவனே கர்த்தர் பரலோகத்திலிருந்து தண்டனை அனுப்ப முடியாது. ஒரு போலீஸ்கார் இங்கே செய்கிறார், கவனிக்கிறீங்களா? எல்லா கவர்மெண்ட்டை ஏற்படுத்தினது கர்த்தர், அப்படிதானே? கர்த்தர் தான் கவர்மெண்ட்டை ஏற்படுத்துகிறார். ஹிட்லரை ஏற்படுத்தினது எல்லா கவர்மெண்ட்டும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட கவர்மெண்ட் தான். தவறான கவர்மெண்ட் இருக்கு. சுவிசேஷம் சொன்னோம்னா வீட்டுக்குள்ள வந்து அடிப்போம், மாட்டுக்கறி வச்சு அவனை கொல்லுவோம், அந்த கவர்மெண்ட்டையும் கர்த்தர் தான் ஏற்படுத்தினாரா? அது கரப்ட் அதிகாரம் தான் சொல்றேன். எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் ஏற்படுத்துறாரு. கவர்மெண்ட்டை ஏற்படுத்தினது கர்த்தர். நான் சொன்னது இப்போ கவர்மெண்ட்டுங்கிற ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தினது கர்த்தர். எதுக்குன்னா, நன்மை செய்கிறவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், தீமை செய்கிறவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், மக்கள் நல்லொழுக்கமாக வாழணும். ஆனால் அந்த அதிகாரம் கரப்ட் ஆகுது. இப்போ கணவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர் தான். எல்லா கணவனும் கரெக்டாக இருக்காங்களா? அப்படின்னா சரியாக செய்ய முடியாது கொடுக்கிறார். தகப்பனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் பிள்ளைகளை சரியாக கவனிப்பதற்கு. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? 5ஆம் வசனம் சொல்றாரு, நீங்கள் கோபாக்கி நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தம். அவன் ஃபைன் பண்ணிடுவாங்கிறதுனால இல்லை, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் அந்த இடத்துல ஒழுக்கமாக இருக்கணும், நான் வந்து டிராஃபிக் ரூலை வயலேட் பண்ணக்கூடாது. ஒரு பொருள் கீழே கிடக்கு, ஒருத்தர் போகிற வழியில் ஒரு இப்படி எடுக்கிறாரு பொருளை, பர்ஸு கீழே விழுந்துருச்சு, அதில் நிறைய பணம் இருக்குது, எடுத்தா தண்டனை கொடுத்துருவாங்கன்னு இல்லை, என் மனசாட்சி சொல்லுது அடுத்தவன் பொருள் எடுக்கக்கூடாது. நான் சொன்னது புரியுதுங்களா? தண்டனை அடிப்படையில் இல்லை, மனசாட்சி நிமித்தம். மனசாட்சி கர்த்தர் வச்சதுங்க. நீங்கள் தப்பு செஞ்சுட்டு தொடர்ந்து தப்பு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு காலத்தில் மனசாட்சி உங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிறது சரின்னு சொல்லிடும். ஒரு காலத்தில் சூடுண்ட மனசாட்சின்னு இருக்கு பார்த்தீங்களா? திருநெல்வேலியில் வைரமாளிகை ஒரு கடை இருக்குது, ஒரு நான்வெஜிடேரியன் கடை இருக்குது. வைரமாளிகையில் சிக்கன் 65 லாலிபாப்பு போடுற ஆள் அப்படியே அள்ளி கையில் போட்டு கையிலேயே பரட்டி எடுக்கிறாராம். அவருக்கு சுடமாட்டுக்கு. ஏன் சுடமாட்டுக்கு? பழையிருச்சு. சில காரியம் உங்களுக்கு தப்பு பண்ணி சரின்னு வச்சுன்னா உங்களுக்கு ஒன்று என்ன, இதில் என்ன பெரிய தப்பு, எல்லாரும் தான் பண்ணுறேன்னா உங்கள் மனசாட்சி சூடுன்றுச்சு. வசனம் சொல்லுது அப்படி திரும்பினோம்னா அது நல்ல மனசாட்சி. நான் சொன்னது புரியுதுங்களா? அதிகாரத்தை வச்சது கர்த்தர். அதனால தான் வேதம் சொல்லுது, நல்லொழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அதிகாரம் உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு இருக்கு. பிசாசு எங்கே வேலை செய்கிறான்னா அதிகார வர்க்கத்தில் வேலை செய்கிறாங்க. தன் எண்ணங்களையும் சிந்தைகளையும் அதிகார வர்க்கத்தில் போட்டான்னா
கீழே இருக்கிற மக்கள் ஃபுல்லாக நாசமாக்குவாங்க. அதிகாரிகள் சரியில்லைன்னா மக்களுக்கு நல்ல திட்டங்கள் போகாது, சுவிசேஷம் கொண்டு போக முடியாது. ஒரு நாள் தானியேல் ஜெபிக்கிறாரு, மக்களுக்கு இவனை நாசமாக்குன்னு நினைக்கிறான். என்ன சொல்கிறான்? 1 மாதம் ராஜாவை தவிர யாருமே கும்பிடக்கூடாங்கிறான். ஒரு சட்டத்தை போடுறான். எதுக்கு? நல்லவனை தண்டிக்கணுங்கிறதுக்காக. நான் சொன்னது புரியுதுங்களா? அதனால தான் ஒவ்வொரு நாளும் தேசத்துக்காக ஜெபிக்கணும், தேசத்தில் அதிகாரம் உள்ளவர்களுக்கு ஜெபிக்கணும். எலெக்ஷன் வரும் பொழுது எவன் வந்தால் எனக்கு என்னன்னு சொல்லக்கூடாது, கட்டாயம் ஓட்டு போட போகணும். நான் சொன்னது புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் ஓட்டு போடணும்னா தவறான ஆள் வருவான். அப்புறம் சட்டங்கள் தவறாக வந்துச்சுன்னா நாளைக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடாதும்பாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? அதனால தான் அதிகாரம் உள்ளவர்களுக்கு ஜெபிக்கணும். அந்த அதிகாரம் தீமையை தண்டிக்கணும், நன்மையை ஏற்றுக்கொள்ளணும். இது சிவில் லா. 4வது ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. சர்ச்சுக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு இல்லையா? பாஸ்ட்டுக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு. எபிரேயர் 13. கேரக்டர் முக்கியங்க. தவறான ஆட்களை மேலே வச்சோம்னா தவறான ஆட்கள் மேலும் மேலும் தவறான காரியங்களை செய்வா. 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே என்றார். கீழ்ப்படிஞ்சு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் இருக்கு. ஒபே பண்ணுங்க, அவன் கீழ்ப்படிங்கன்னு இருக்கு. ஏன்னா சொல்றாரு, உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறதுக்கு. அப்படிங்க சில காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன், சில காரியத்தை அறிந்திருக்கிறேன். விசுவாசிக்கிறது வேற, அறிந்திருக்கிறது வேற. கிறிஸ்துவை நான் சந்திப்பேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, எனக்கு தெரியும். அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்பதை விசுவாசிக்கிறேன், அதே நேரத்தில் எனக்கு தெரியும். உங்களோட ஆத்துமாக்களுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறவன்னு எனக்கு தெரியும். உங்களோட ஆத்துமாவுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறவன். உத்தரவாதம் கொடுக்குறேன்னா அதுக்கு பொறுப்பாளின்னு அர்த்தம். கவனிங்க, கர்த்தர் ஒரு அதிகாரத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற. கவனிச்சுட்டு வாங்க. ஏன் அதிகாரத்தை கொடுக்குறார் என்றால் அந்த அதிகாரத்தின் கீழே இருக்கிற மக்களுக்கு அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். கவனிச்சுட்டு வாங்க. உங்களோட ஆத்துமாக்களுக்கு எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நீங்கள் எப்படினாலும் வாழ்ந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னோன்னா எனக்கு பொறுப்பு இல்லைன்னு அர்த்தம். அது பொறுப்பு இல்லைன்னா பொறுப்பு இல்லாத கணவனை போல பொறுப்பு இல்லாத பாஸ்டா மாறுவேன். கவனிக்கிறீங்களா? உங்களோட ஆத்துமாக்களுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் கொடுக்கணும்னா உங்கள் மேலே நான் அதிகாரம் எடுக்கணும். கவனிங்க, என் பிள்ளைகள் தப்பு பண்ணுறாங்கன்னா 4 ஆறு அறுவேன். உங்கள் பிள்ளை தப்பு பண்ண அடிக்க முடியுமா? முடியாதா? அடிக்க மாட்டேன், அடிக்க முடியாது. என் பிள்ளைகளை பார்க்கல உங்கள் பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்கிறதுனால நான் உங்களை அடிக்காமல் இல்லை. உங்கள் பிள்ளைகளை அடிப்பதற்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன் ரைட்ஸ் கிடையாதுன்னா எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது உங்கள் பிள்ளைகள் மேலே. உங்கள் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கலாம், இப்படி செய்யாதம்மா அவ்வளோதான் சொல்லலாம். ஒரு லிமிட் தான். ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குன்னா உங்களுக்கு தான் இருக்குது. நான் சொன்னது புரியுதுங்களா? யாருடைய வாழ்க்கைக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறோமோ அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கறது. என் பிள்ளையை அடிக்கலாம், ஏன்னா ரெஸ்பான்சிபிள் பர்சன் நான். அவன் என் நாளைக்கு அவனை எப்படி வளர்த்தேன் என்று நான் அவர்கிட்ட போய் கணக்கு கொடுக்கணும். நான் சொன்னது புரியுதுங்களா? அந்த பொறுப்பின் அடிப்படையில் தான் கர்த்தர் அதிகாரம் கொடுக்குறாரு. ஏன் நீங்கள் பாஸ்டர்னு சொல்கிறீங்க, அப்படி தான் சொல்கிறீங்க. இல்லட்டா என்னடாங்கிறீங்களா? என்னடா வந்து போடியாடா, என்னடா போதிடா அப்படிங்கிறீங்களா? பாஸ்ட்டுங்கிறீங்கள, அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை மேய்க்கிறவரேங்கிறீங்க, நான் போதிக்கிறத கேட்குறீங்க, அப்படித்தானே? அப்படின்னா உங்களுடைய நல்வாழ்வுக்கு ஏற்ற காரியங்களுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும். நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு போதிக்க வேணாம், எங்கள் இஷ்டப்படி நாங்கள் இருப்போம் அப்படின்னா நான் உங்களுக்கு மேலே எனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு அர்த்தம். நீங்கள் பாஸ்ட்டு கிடையாது, நான் இஷ்டம் தான் வருவேன், இஷ்டம்னா வரமாட்டேன். வந்தால் வந்ததை நினச்சிக்கங்க, வரலைன்னா வரலன்னு நினச்சிங்கன்னா
நான் உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, என்னுடைய அதிகாரத்தின் கீழே நீங்கள் இல்லைன்னு அர்த்தம். உங்களுடைய ஆத்துமாவுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் கிடையாதுன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? நீங்கள் தவறாக போகிறீங்கன்னா உங்கள் நல்வாழ்வுக்கு ஏற்ற விதத்தில் இதை செய்யாதீங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ரெஸ்பான்சிபிள் இருக்கு எனக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு தவறான உபதேசத்தை கேட்குறீங்கன்னா இல்லைங்க இது நல்லது கிடையாதுங்கன்னு சொல்லுவேன். நான் கொஞ்சம் செல்லை வாங்கி நான் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டேன். ஏன்னா உங்கள் ஆத்துமாக்களுக்கு நான் ரெஸ்பான்சிபிள். இல்லைங்க நீங்களும் ஒன்று சொல்ல வேணாங்க, அது உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னா நீங்கள் என்னுடைய அதிகாரத்தின் கீழே இல்லைன்னு அர்த்தம். உங்களோட ஆத்துமாவுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் கிடையாதுன்னு அர்த்தம். நாளைக்கு கர்த்தர் வந்து என்கிட்ட எந்த கேள்வி எனக்கு கேட்க முடியாது. ஏன்னா என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே கிடையாது. என்னுடைய பேச்சுக்கு நீங்கள் செவி கொடுக்காத வரை நான் உங்களுக்கு பாஸ்டர் கிடையாது. நான் சொன்னது புரியுதுங்களா? இல்லை பாஸ்டர், நீங்கள் வசனத்தை போதிக்கிறீங்க, என் குடும்பம், என்னுடைய தொழில், என் நல்வாழ்வுக்கு நீங்கள் நல்ல ஆலோசனை கொடுங்க, நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னேன்னா நான் உங்களுடைய நல்வாழ்வுக்கேற்ற சகல காரியங்களும் சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அப்படி சொல்லலைன்னா நான் அவர் கணக்கு கொடுக்கணும். எனக்கு உத்தரவாதம், எனக்கு ரெஸ்பான்சிபிள் கொடுக்கணும். என் பேச்சை கேட்குற ஆளுக்கு சரியான ஆலோசனை இன்ன வரையும் சொல்லிட்டு தாங்க இருக்கேன். அவங்க வாழ்க்கையில் சின்ன கஷ்டம்னா எப்படி சரி பண்ணுவது, என்ன செய்வதுன்னு கரெக்டாக சொல்கிறேன். நான் சொன்னது புரியுதுங்களா? இப்போ தீபா, ஜோஸ்வா எனக்கு கீழே வேலை பார்க்குறாங்க. உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரத்தை பார்க்கலும், உங்கள் மேலே நான் செலுத்துகிற அதிகாரத்தை பார்க்கலும் அவர்கள் மேலே நான் செலுத்துகிற அதிகாரம் அதிகம். ஏன் அதிகாரம்? டைரெக்டாக கீழே வராங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? அவங்க மேலே நான் பொறுப்பெடுக்கும் போது நான் அதிகாரம் எடுக்கணும், ரெஸ்பான்சிபிள் இருக்கு. உங்கள் மேலே காட்டில் என் மனைவி மேலே எனக்கு அதிகாரம் அதிகம். ஏன்? பொறுப்பு அதிகம். உங்களுக்கு மேட்டில் என் பிள்ளைகள் மேலே எனக்கு அதிகாரம் அதிகம். ஏன்னா பொறுப்பு அதிகம். பாஸ்டுக்கு ஏன் கர்த்தர் அதிகாரம் கொடுத்துருக்கிறாருன்னா அந்த ஆத்துமாக்களுக்கு அவர் பொறுப்பாளி. அவர் நல்லதை சொல்கிறாரு, நான் கேட்டு நடப்பேன்னா உங்களுக்கு நான் பாஸ்டாக இருக்கேன்னு அர்த்தம். இல்லாட்ட நீங்கள் விசிட்டராக வந்துட்டு போகிறீங்கன்னு அர்த்தம். விசிட்டராக வந்துட்டு போனீங்கன்னா உங்களை பகைச்சிக்கலாம் மாட்டேன், உங்களை மேலே சாபம்லாம் சொல்ல மாட்டேன், ஃப்ரெண்டாக இருப்பேன், பாஸ்டாக இருக்க மாட்டேன். நான் சொல்படி கேட்குறீங்க, என் அண்டரில் இருக்கீங்க, என்னுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிறீங்க, உன்னோட ஆத்துமாவுக்களுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் பேசுனா இருந்தேன்னா நான் பாஸ்ட்டு, இல்லாட்டா நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. உங்களுக்கு ஃப்ரீ வில் யாருக்கு இருக்குது? சுயாதீனம் உங்கள் கையில் தான் இருக்குது. இல்லை பாஸ்டர் என் வாழ்க்கையை உங்கள் கையில் கொடுக்குறேன், எனக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்க, என் வாழ்க்கையை நல்வழிப்படுத்துங்க அப்படின்னா நல்லதை சொல்லிக் கொடுப்பேன். இல்லை என்னுடைய என் மாம்சமும் உணர்வும் சொல்கிறபடி தான் நான் வாழுவேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, அவர் கிடக்கிறாருங்க அப்படின்னா நல்ல ஃப்ரெண்டாக இருப்போம், வாங்க ஃப்ரெண்டு. என்ன வேதம் சொல்லுது? உங்களை நடத்துகிறவர்கள் இருக்கு, உங்களை லீட் பண்ணுகிறவர்கள். இல்லை நான் என் வாழ்க்கையை நடத்திக்குவேன் அப்படின்னா நீங்கள் ஃப்ரெண்டாக இருங்க. நான் உங்களுக்கு பாஸ்ட் கிடையாது, சர்ச்சுக்கு வரலாம் கூட ஏன்னு ஃபோன் பண்ணி கேட்க மாட்டேன், கேட்கவே மாட்டேங்க. ஏன்னா நீங்கள் வந்து என்னுடைய மேய்ச்சலின் நாடு நீங்கள் கிடையாது. ஆனால் என் மேய்ச்சலின் நாடாக இருந்து நான் சொல்கிறத கேட்குறீங்கன்னா சின்ன சின்ன காரியம் நடந்தால் கூட ரெஸ்பான்சிபிள் எடுப்பேன். சில நேரத்தில் கோவப்பட்டு பேசுவேன். ஏன்னா உங்களை ஆத்துமாக்கும் நான் ரெஸ்பான்சிபிள் பர்சன். என் பிள்ளைகளை நான் கோவப்பட்டு பேசுகிறேன்னா பார்த்துறீங்களா? ஏன்னா அவனோட ஆத்துமாவுக்கு நான் பொறுப்பாளி. உங்கள் மேலே சில நேரத்தை கோவப்படுறேன்னா உங்களை ஹர்ட் பண்ணணுங்கிறக்காக என்னோட எண்ணம் கிடையாது. என்ன உங்களை ஆத்துமாக்குள்ள ரெஸ்பான்சிபிள், பொறுப்பற்றவனா நான் வாழ்றக்கா ஊழியம் செய்ய வரல, காசு சம்பாதிக்கிறதுக்கு ஊழியம் செய்ய வரல. காசு சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது, அது பாஸ்ட் வேலை கிடையாது. எனக்கு காசு முக்கியமே கிடையாது, எனக்கு நீங்கள் நல்லா இருக்கணும், அதுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கணும். பாஸ்டர் என் வாழ்க்கையை கொடுக்குறேன், நீங்கள் நடத்துக்கணும், நடத்துவேன். இல்லை உங்கள் வேலை நீங்கள் பாருங்கன்னா ஓகே, காட் பிளஸ் யூ. சர்ச்சுக்கு வரலன்னா ஏன்னு கூட கேட்க மாட்டேங்க. நீங்கள் யார்கிட்ட போய் சொன்னாலும் சர்ச்சுக்கு வரல கேட்க மாட்டேன். நீங்கள் என்னுடைய மேய்ச்சலி நாடு கிடையாது. ஆனால் மேய்ச்சலி நாடாக வச்சுருக்கேன். பாஸ்டர் நான் உங்களுக்கு கட்டுப்பட்டுருக்கேன், நீங்கள் சொல்கிறபடி நடக்கிறேன் அப்படின்னா
அறிவோடு நடத்துகிறவர்கள் மேய்ப்பர்கள் உண்டாவார்கள் பைபிள் சொல்லுதுல. நான் இங்கே உணர்ச்சியை ஃபீட் பண்ணுற கிடையாது. உங்களுக்கு உணர்ச்சி தான் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் பாவம் செய்யறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் அர்த்தம். எல்லா பாவம் எப்படிங்க ஆரம்பிக்குது? உணர்ச்சியில் தாங்க ஆரம்பிக்குது. இங்கே நான் உணர்ச்சியை ஃபீட் பண்ணுற கிடையாது, சத்தியத்தை ஃபீட் பண்ணுறேன். நான் சொன்னது புரியுதுங்களா? நீங்கள் சரியாக இருக்கீங்க. நான் நேசிக்கக்கூடிய எத்தனை ஆட்களில் பயங்கரமாக கோவப்பட்டு பேசியிருக்கேன். ஆனால் அவங்க ஒருனா கூட என்னை விட்டு விலகி போன கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த கோபம் எங்களுடைய நல்வாழ்வுக்கான கோபம் அவங்களுக்கு தெரியும். என்ன என் பிள்ளைகள் மேலே கோபிக்கிறேன்னா ஏன்? எனக்கு அதிகாரம் இருக்குது, என்ன பொறுப்பு இருக்குது. நீங்கள்லாம் எனக்கு ஒன்றும் சொல்ல வேணாம், நீங்கள் வாங்க போங்க. நான் சொன்னது புரியுதா? இது என்ன, நான் அந்த அதிகாரத்துக்கு நான் கணக்கு கொடுக்கணும். என்னை நியமிச்சு ஒருத்தர் ஒருத்தர் நியமிச்சுட்டு போனார், இவங்களை ஃபீட் பண்ணுனாரு. நான் சொன்னது புரியுதா? வழி தெரியல அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொருவரோட வழி சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். வழி தெரிஞ்சதுக்கப்புறம் கொழுத்து போய் தெரிஞ்சுன்னா கொழுப்பு அடங்குறவரை போயிட்டு வர எடுத்தான். யாருமே கண்டம் பண்ண மாட்டேங்க. நான் யாரையும் கண்டம் பண்ண மாட்டேன். யாரும் கெட்டு போகக்கூடாதுன்னு கெட்டு போகணுன்னு மனசோட நினைக்க மாட்டேன். நல்லா இருக்கணும் அவங்க. இது எத்தனாவது? 5வது. 6வது அதிகாரங்கிறது பாரம்பரியம். பாரம்பரியத்துக்குன்னு சில அதிகாரம் இருக்கா? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கா இல்லைங்க? இருக்கு. இப்போ எனக்கு கோட்டு சூட்டு போட்டோன்னா எனக்கெல்லாம் ஒன்றும் ஆசைலாம் ஒன்றும் கிடையாது. கோட்டு சூட்டு போட்டு நிறைய காரணம் இருக்குங்க. எனக்கு அரக்கை சட்டை போட தான் பிடிக்கும். ஏன்னா என் கழுத்து நீளமாக இருக்கும். அரக்கை சட்டை போட்டோம்னா கழுத்து பெருசாக தெரியும். இதுன்னா பாதிக்கு மேலே மூடிடலாம். இதுக்குள்ளே இவ்வளோ ரகசியம் ஹிடனாக இருக்குது. சட்டை போட்டோம்னா சட்டை பான்னு விளங்கும். இதுனா இழுத்து அடைச்சிடலாம். நிறைய காரணம் இருக்குது. இப்போ நான் சர்ச்சுக்கு போகிறேன், இங்கே ஜிப்பா போட்டு வேஷ்டி கட்டு தான் பேச முடியும்னா தாராளமாக நான் ஜிப்பா போட்டு வேஷ்டி கட்டுவேன். எனக்கு வேஷ்டி சூப்பராக கட்ட தெரியும். 8 முளை வேஷ்டியில் சும்மா ஜம்முன்னு கட்டுவேன். ஜிப்பா கொடுத்தீங்கன்னா ஜிப்பா போட்டுட்டு என் நகைகளை கழட்டிட்டு வந்தால் கூட நான் பேசுவேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஆனால் ஜிப்பா போட்டால் தான் வேஷ்டி கட்டினா தான் பரலோகம் போகணும்னா நான் ஏற்றுக்க மாட்டேன். ரத்தத்தினால தான் பரலோகம். உங்களுடைய ட்ரெடிஷன் இப்படி இருந்தால் தான் அந்த இடத்துல பிரசங்கம் பண்ண முடியும்னா நான் சத்தியம் சொல்கிறதுக்காக உங்கள் ட்ரெடிஷனுக்கு நான் உட்பட்டு வரேன். என்னை மாற்றிக்கொள்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கேன். நான் சொன்னது புரியுதுங்களா? கவனிக்கிறீங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருவை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்கிறார். கடிந்து கொண்டது மட்டுமல்ல, அவரை திட்டினதை பைபிள் எழுதி வச்சுட்டு போயிட்டார். நம்ம என்ன செய்வோம்? எழுதி வைக்க மாட்டோம். அவர் திட்டினதை, எல்லாருக்கும் முன்பாக திட்டினதை பைபிளில் எழுதி வச்சுட்டே போயிட்டார். புறஜாதி மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறாங்க. அவங்க வீட்டில் வாங்கி சாப்பிட்றாங்க, அவங்க வீட்டில் இப்போ குடிக்கிறாங்க, எல்லாம் இருக்காங்க. எருசலேமிலிருந்து யூதர்கள் வந்த உடனே பேதுரு மாய்மாலம் பண்ணுறார், புறஜாதி வீட்டில் சாப்பிடாத மாதிரி. ஏன்னா யூத ட்ரெடிஷன் புறஜாதி வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. புரியுதா? இந்த ட்ரெடிஷன் என்ன செய்யுதுன்னா வசனத்தை உடைச்சு போகுது. அப்போ அந்த ட்ரெடிஷனை கை கொள்ளக்கூடாது. நான் சொன்னது புரியுதுங்காங்க? வசனத்தை மீறுது, கிறிஸ்துவை மீறுது. கவனிக்கிறீங்களா? ஆதியாகமம் 29க்கு வாங்க. ஆதியாகமம் 29ல் யாக்கோபு அவங்க அப்பா ஏமாற்றிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அவங்க தாய்மாமன் வீட்டுக்கு போகிறாரு. போய் அங்கே மாமன் பிள்ளையை பார்க்குறாரு. மாமன் பிள்ளையை பார்த்த உடனே அவருக்கு ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுது. உடனே மாமாட்ட போய் உங்கள் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாரு. மாமா சொல்கிறாரு 7 வருஷம் ஆடு மேய்ங்கிறாரு. 20ஆம் வசனம், அந்தபடி யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு அப்படியே சுண்டி விட்டது மாதிரி இருக்கு. என்ன லவ் இருக்கு, மாமி மகளாச்சே அப்படின்னு சொல்லி அவளை கல்யாணம் பண்ணுறக்கா 7 வருஷம் ஆடு மேய்க்கிறான். அந்த 7 வருஷம் அப்படியே சொடக்க விட்டது மாதிரி ஆயிடுச்சு. கீழே வாசிப்போம். பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால்
என் மனைவியிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனுஷர் எல்லாரையும் கூடி வர செய்து விருந்து பண்ணினான். அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தியாகி லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான். அவளை அவன் சேர்ந்தான். லாபான் சில்பாளை தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தி? ராகேலுக்கு அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்னேன் எனக்கு வஞ்சகம் பண்ணீர் என்றான். அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இலைகளை கொடுப்பது இவ்விடத்து பழக்கமில்லை. சொல்ற பாண்டு போட்டாச்சு, பாண்டு எழுதியாச்சு. 7 வருஷம் ஆடு மேய்ச்சோம்னா 2வது பிள்ளைய கிடைக்கும். பாண்டு அக்ரிமெண்ட் போட்டாச்சு. அவர் சொல்றாரு, அக்ரிமெண்ட்டை பார்க்கல, எங்கள் ட்ரெடிஷன் முக்கியங்கிறார். அக்ரிமெண்ட் முக்கியமா பழக்க வழக்கம் முக்கியமா? பழக்க வழக்கம் முக்கியங்கிறாரு. இந்த ஏரியாவில் வந்து மூத்தவருக்கு சின்ன பிள்ளைல கொடுக்குறது கிடையாது, அதனால தான் மூத்தவளை கொடுத்துட்டாங்கிறாங்க. கான்ட்ராக்டை காட்டிலும் எதுவும் பெருசாக தெரியுது, பழக்க வழக்கம் பெருசாக தெரியுது. கவனிக்கிறீங்க? அதுக்கப்புறம் அவளையும் கல்யாணம் பண்ணுறாரு. சில ஏரியாவில் சில இடத்துல இது ஏதாவது வசனத்தை மீறிட்டாங்களா? வசனத்தை மீறிட்டாங்களா? மீறலை. கிறிஸ்துவ மீறிட்டோம். சில ட்ரெடிஷன் இருக்கு. பெண்கள் வந்து முக்காடு போடணும் ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. எல்லா சர்ச்சிலையும் முக்காடு போட்டிருக்காங்க. நம்ம சர்ச்சில் சகோதரி மட்டும் பின்னாடி போட்டிருக்காங்க. வேறு யாருமே முக்காடு போடுறது கிடையாது. உங்கள் சர்ச்சில் ஏன் முக்காடு போடுறது கிடையாது? 1 கொரிந்தியர் 11 அதை பற்றி பேசுகிறார். முக்காடு போடுறதை பற்றி பேசுகிறார். அந்த நாட்களில் ஒரு யூத பெண்களோ தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுதோ ஜெபம் பண்ணும் பொழுதோ முக்காடு போடும் பொழுது தன் கணவனையும் தன்னுடைய ரபியும் ஹானர் பண்ணுறாங்கிற ட்ரெடிஷன். அது ட்ரெடிஷன் இல்லை. கவனிங்க, அது வந்து வசனம் இல்லை, அது என்னது? பழக்க வழக்கம், ட்ரெடிஷன். அன்னைக்கு ஒருத்தர் வந்து யூத முறைப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. யூத முறைப்படி கல்யாணம்னா அது எத்தனை காசு மறந்துருச்சு எனக்கு. நிச்சயம் பண்ணுற போது எதனே 12 வெள்ளிக்காசு சம்திங் கொடுக்குறாங்க. நிச்சயம் பண்ணும்போது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு கொடுக்குறாங்க இவ்வளோ வெள்ளிக்காசு. திரும்பி கல்யாணம் பண்ணும் போது நான் கொடுத்த வெள்ளிக்காசை எங்கன்னு கேட்பாங்க. திரும்பி அந்த வெள்ளிக்காசை வாங்கிட்டு திரும்பி இன்னும் கொஞ்சம் வெள்ளிக்காசை கொடுப்பார். இது என்னதுன்னா யூத ட்ரெடிஷன். யூத ட்ரெடிஷன் படி பண்ணுறேன்னாரு. அப்போ எனக்கு சரி, யூத ட்ரெடிஷன் படி பண்ணுனா ஏன் நீ தமிழன் தானே, தமிழ் ட்ரெடிஷன் படி பண்ணு. நான் தமிழ் ட்ரெடிஷன் படி பண்ணோம்னா மாப்பிள்ளைக்கு காலில் மிஞ்சி போடணும். அது பைபிள் ட்ரெடிஷன் கிடையாது. அது என்னது? யூத ட்ரெடிஷன், யூத பாரம்பரியம். பைபிளில் இருக்கிறது கிடையாதுங்க, அது யூத பாரம்பரியம். நான் சொல்றது புரியுதுங்களா? தமிழ் பாரம்பரியம் என்ன? தமிழ் பாரம்பரியம் பெண் வந்து தாலி கட்டணும், ஆம்பளை வந்து மிஞ்சி போடணும். தெரியுமா? எந்த ஆம்பளை மிஞ்சி போட்டிருக்கீங்க? உங்களுக்கு தெரியுமாங்க? நான் எங்கள் அக்கா மாப்பிள்ளை, கடைசி அக்கா மாப்பிள்ளைக்கு மிஞ்சி போட்டு விட்டேங்க. ஏன் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியுமா தெரியாதா? பெண் வந்து குனிஞ்சு போகிறவ காலை பார்த்தோன்னா சரி இது வந்து புக் ஆயிடுச்சு, நம்ம இதை பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஆண் வந்து நிமிந்து பார்க்குறவன் கழுத்தை புக் ஆனவொடனே சரி இது புக் ஆயிடுச்சு, நம்ம வேற பார்ப்போம். அதுதான் அது என்ன ட்ரெடிஷன். நான் சொன்னது புரியுதுங்களா? அப்புறம் சொல்லிட்டாரு, ஆண் வந்து முக்காடு போட வேணாங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அதை ஒரு வசனத்தோட முடிச்சிருவோம். 1 கொரிந்தியர் 11 வாங்க. 1 கொரிந்தியர் 11 முக்காடு போடுறத பற்றி தான் பேசிட்டே வராருங்க. 13 ஸ்திரியானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தங்கள் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமாக இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்துக் கொள்ளுங்கள். புருஷன் மயிரை நீளமாக வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாக இருக்கிறது என்றும், ஸ்திரீ தன் மயிரை நீளமாக வளைக்கிறது அவளுக்கு மகிமையாக இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே. அதுக்கு மேலே சொல்கிறாரு, ஒரு பொண்ணு வந்து தலைமயிரை முக்காடு போடலைன்னா அவள் வந்து தலையை சிறைக்கட்டுங்கிறார். அந்த நாட்களில் வந்து தலைமயிர் சிறைச்சிருக்குன்னா விபச்சாரின்னு அர்த்தம். எந்த ட்ரெடிஷன் அது? நான் சொன்னது புரியுதுங்களா? அன்றைக்கி ட்ரெடிஷன் படி ஒரு பெண் தலைமேறி முக்காடு போடாமல்
தலைமையில் மொட்டை போட்டிருக்கான்னா அந்த ட்ரெடிஷனில் உபச்சாரின்னு அர்த்தம். ட்ரெடிஷனை பற்றி பேசுகிறாருங்க, கவனிக்கிறீங்களா? பேசிட்டு 16ஆம் வசனம் இது மட்டும் கவனிப்போம். ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாக இருந்தால், அது என்ன? முக்காடு போடாது அப்படி போய் வாக்குவாதம் செய்ய மனதாக இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் அப்படிப்பட்ட பழக்கம் இல்லை என்ற இது எங்களுக்குள்ளேயும் கிடையாது, சபைக்குள்ளேயும் முக்காடு போடுறது கிடையாதுங்கிறாரு. இது எங்க இருக்கு? ட்ரெடிஷன் இருக்கு. நான் சொன்னது புரியுது? முக்காடு போடணும் சொல்றவங்க இந்த வசனத்தை ஏன் படிக்கல? சண்டை போட விரும்புனீங்கன்னா, ஒரு வாக்குவாதம் பண்ணா எங்களுக்குள் நாங்க ஃபாலோ பண்ற கிடையாது, சர்ச்சுக்குள்ள ஃபாலோ பண்ற கிடையாது வழக்கம் இல்லைங்கிறாரு. இந்த வழக்கம் எங்க இருக்கு? இந்த வழக்கம் வெளியே இருக்குங்கிறாரு. நான் சொன்னது புரியுதுங்களா? உங்களுக்கு போட்ட பிடிச்சிருக்கா? போட்டுங்க. அது இப்பெல்லாம் மதியம்லாம் போட்டு போனீங்கன்னா உங்கள் தலைக்கு நல்லது. எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தலையில் முக்காடு போட்டுட்டு உங்கள் வீட்டுக்காரர் எங்கன்னா அவங்க கிடைக்கான், வெளியே போயிருக்கான், அந்த முக்காடை வச்சு என்ன போகிறீங்க? தலையில் கணவனை கனப்படுத்துறதுக்கா முக்காடு போட்டாச்சு, அது வெளியே போயிருக்கு, அது இப்போ தான் சாப்பிட்டு போயிருக்கு, அது இப்போ தான் வெளியே போயிருக்கு. இது எதுக்கு? அந்த முக்காடு எதுக்கு? முக்காடே என்ன காரணங்க? என் கணவனையும் என் ரபியும் ஹானர் பண்ணுறேன்னு அர்த்தம். அது யூத ட்ரெடிஷன். நான் சொன்னது புரியுதுங்களா? இப்போ நம்ம இந்த ட்ரெடிஷனில் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்கா போட்டுக்குங்க. அதுவும் குறிப்பாக என்ன போட்டிருக்குன்னா, கல்யாணம் முடித்தவங்க தான். கல்யாணம் முடிக்காத பிள்ளைகளாம் எதுக்கு போட்டிருக்கீங்க? நான் இது வரைக்கும் நான் முக்காடை பற்றி பேசுறது கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா போட்டுங்க, விட்டுருங்க. ஆனால் அதனால கத்தர் ஹானர், கத்தர் இருதயத்தை பார்க்குறாரு. கடைசியில் சொல்கிறார், எங்களுக்கும் தேவனோட சபைக்கும் அப்படிப்பட்ட ட்ரெடிஷன் கிடையாதுங்கிறாரு. அடுத்த வாரம் தொடருவோம். திரும்பி கவனிங்க. நான் முக்காடு போடுறது குறித்தோ நகை போடுறது குறித்தோ என்னுடைய பாயிண்டே கிடையாது. உங்கள் காது, உங்கள் கழுத்து, உங்கள் தலை, உங்கள் ஸ்கார்ப்பு போட்டுக்குங்க. அன்றைக்கி ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சார். அந்த பொண்ணு வெயில் போடாமல் இருந்துச்சு. வெயில்னா முக்காடு போடாமல் இருந்துச்சு. முக்காடு ஏன் போடுறாங்கன்னா அது ஒரு ட்ரெடிஷனாக வந்துச்சு தான். நான் சொன்னது புரியுது? கிறிஸ்தவ கல்யாணம் 6 மணிக்கு முன்னாடி பண்ணணும். இது எழுதப்படாத ஒரு ட்ரெடிஷன், தெரியுமா? 6 மணிக்கு முன்னாடி கிறிஸ்தவ கல்யாணம் பண்ணணும். அது தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தன் ஏமாந்துட்டான். ஒருத்தனை இருட்டில் வச்சு ஏமாத்தி விட்டாங்க. அன்னைக்கு லைட்டு கிடையாது. அதனால நீ ஏமாந்துடக்கூடாதுன்னா ட்ரெடிஷன். கவனிக்கிறீங்க? அன்னைக்கு ஒரு பொண்ணு முக்காடு போடாமல் அப்படியே இருந்துச்சு. அவர், நான் கல்யாணம் வைக்க மாட்டேன், எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது அப்படி சொன்னார். எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, முக்காடு போட மாட்டார். முக்காடு போட விட்டார். ஆனால் அவர் வயசாகி போச்சு, எல்லாமே சொதப்பிட்டார். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி முக்காட்டை ரிமூவ் பண்ணணும். அவர் முக்காட்டோடைய கட்ட சொல்கிறாரு. அந்த முக்காட்டோடைய பர்பஸே என்னன்னா, தாலி கட்டும்போது ஆஹா அப்படின்னு பார்த்து கட்டணும். அந்த முகத்தை பார்த்துட்டு கட்டுறதுக்கு தான் நம்ம கரெக்டாக தான் பிடிச்சிருக்கோம், மாறலை அப்படின்னு. ஆனால் அவர் முக்காட்டோட கட்ட விட்டார். முக்காட்டை கட்டிட்டு அப்படி தூக்கி விட்டு மாறிடுச்சுன்னா இதெல்லாம் ட்ரெடிஷன். ட்ரெடிஷனை பிடிச்சிட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. எது முக்கியம்? வார்த்தை தான் முக்கியம். ஜெபிப்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு நாமத்தில் இடத்துல வருகிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்க எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக நன்றி. கேட்ட மக்களுக்காக நன்றி, வார்த்தைகளுக்காக நன்றி. பாரம்பரியத்தில் வாழுகிற மக்களாக இல்லாமல் வசனத்தை பிடித்து கொண்டு வாழக்கூடிய மக்களாக இருக்கிறோம். எங்களுக்கு மேலே நீ வைத்திருக்கிற அதிகாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆளுகைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆண்டு அரசாளுகிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி. நீர் கொடுத்திருக்க தெய்வீகமான அதிகாரத்துக்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக, போதிக்க முடியாத இடம் கொடுக்கிறோம். நாமத்தை மையப்படுத்துவீராக. கேட்ட ஒவ்வொருட வாழ்க்கையிலையும் உடைய நிறைவான கரம் ஆளுகை இருக்கட்டும். சகல கணமும் சகல மகிமையும் எங்கள் வாழ்க்கையில் உமக்கே உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரியும் மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து
எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி எல்லையெங்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோடு ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்க்காயுசோடு ஒரு குறைவில்லாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.